நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 445வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையவரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அதாவது உலகத்திலும் சரி, நாட்டிலும் சரி, எங்களுடைய கிராமங்களிலும் சரி, ஒருவர் சரியான வழியிலே சரியானவற்றை ஆராய்ந்து சரியான வழியிலே நடத்தி செல்லக்கூடிய அறிஞராக இருப்பாராக இருந்தால், எதிர்காலத்தை கணித்து நல்ல வழியிலே நடத்தி செல்லக்கூடியவராக இருந்தால், அத்தகையவரை ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாத்து அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளருக்கு நன்மை தரும், அதாவது நன்மை பயக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எதையும் ஆராய்ந்து சரியான வழியிலே வழிநடத்தக்கூடிய அறிஞர்களை, அதாவது நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து பின்விளைவுகளையும் ஆராய்ந்து நன்மைகளையும் ஆராய்ந்து சரியான வழியிலே நடத்தக்கூடிய அறிஞர்களை, அறிவுடையவர்களை ஆட்சியில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நட்பு கொண்டு அவர்களை எங்கள் வயப்படுத்துவது நன்மை பயக்கும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளருக்கு நன்மை பயக்கும். அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தன்னை சூழ இருப்பவரை கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரை துணையாக கொள்க என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு அரசு நடப்பதற்கு சரியான வழிகாட்டுதல் வேண்டும். அதே போன்றுதான் அப்படி கண்ணாக பார்த்து எதையும் அறிந்து ஆராய்ந்து சரியான வழியிலே வழிநடத்தக்கூடிய பெரியவர்களை, அறிஞர்களை துணையாக கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும் என்பதைத்தான் சாலமன் பாப்பா என்ற உரையும் அழகாக சொல்லி இருக்கின்றது. உண்மையிலே சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்ற குரலுக்காக அழகான 3 உரைகளையும் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுக்கான வழிகாட்டுதலை நாங்கள் தெரிவு செய்கின்ற போதும் சரி, எங்களுடைய நாட்டுக்கும் சரி, நல்ல அறிஞர்களை எதையும் அறிந்து ஆராய்ந்து ஆழ ஊடுருவி சரியான வழியிலே வழிநடத்தக்கூடிய அறிஞர் பெருமக்களை துணையாக கொள்வோமாக இருந்தால் நாடும் சரி, வீடும் சரி, எங்களுடைய வாழ்க்கையை சரி சரியாக சிறப்பாக அமையும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.